ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருபியோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமः. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவன் பிச்சை அப்படின்றவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டவன் பிச்சை யாரு அப்படின்னா, இவங்க ஒரு பெண். 1899 செப்டம்பர் 6 மயிலாப்பூர்ல சங்கர நாராயணன் சீதா லக்ஷ்மிக்கு பொண்ணா பிறந்தவங்க. பிறந்ததுல இருந்து பெருசா இவங்க பேசினது கிடையாது. பேச்சு எல்லாமே ரொம்ப மழலை பேச்சா தான் இருக்கும். எதுவும் தெளிவான பேச்சு எதுவும் இவங்க பேசினதில்லை. அப்பா அம்மா இவங்களுக்கு வச்ச பேர் என்னன்னு பார்த்தோம்னா மரகதவல்லி, மரகதம்மா அப்படின்னு பிற்காலத்தில் கூப்பிடப்பட்டாங்க. அதுதான் இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு வச்ச பேர். பிறப்பிலிருந்தே பெருசா பேசினது இல்லை அப்படின்றதுனால வீட்டில் என்ன பண்றா அப்படின்னா, வெளியில யாராவது ஒரு வாத்தியார்கள்லாம் வச்சு படிப்பு சொல்லி கொடுக்கலாம்னு முயற்சி பண்றா. அந்த படிப்புலையும் இவங்களுக்கு பெருசா நாட்டம் இல்லை. அதனால என்ன ஆறுது அப்படின்னா, கொஞ்ச காலத்திலே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறா. அந்த காலத்துல எல்லாம் பால்ய விவாகம்ன்றது ரொம்ப இருந்தது இல்லையா. அதனால இவங்களுக்கு அப்போ 9 வயசு தான் ஆறுது. அப்ப இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறா. அப்படி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நவராத்திரி சமயம் அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரும்பொழுது மரகதவல்லி அதாவது 3 வயசுல இருக்கும்போதே அவ அம்மா தவறி போயிடுறா. ஸோ அப்பா, பாட்டி, அண்ணா, தங்கைகள் இப்படிதான் இருக்கக்கூடிய வீடு அவ அப்பா வீடு. அந்த வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது ஒரு நவராத்திரி சமயம் பாட்டியோட ராத்திரி படுத்துன்னு இருக்கிற மரகதவல்லிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 12 வயசு பையன் ஒரு மயிலோட விளையாடின்னு இருக்கானாம். ரொம்ப அழகா கிட்ட மெதுவா நடந்து வந்து இந்த மரகதவல்லியோட கையை பிடிச்சு தொடுறானாம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மரகதவல்லி கிட்ட சொல்றானாம். அப்ப மரகதவல்லி என்ன சொல்றா அப்படின்னா, வாயில அசைச்சு காட்டுறா. ஏன்னா பெருசா எதுவும் பேச்சு வராது இல்லையா. கையை சும்மா அசைச்சு காட்டுறா, பேச தெரியலன்னு. அப்போ கிட்ட கூப்பிட்டு மரகதவல்லியுடைய நாக்கை இழுத்து வெளியே அதுல தான் கையில வச்சுருந்த வேலால ஓம் அப்படின்னு எழுதி சரவண பவ அப்படின்ற ஷடாக்ஷர மந்திர தீட்சைய மரகதவல்லிக்கு கொடுக்கறானாம் அந்த 12 வயசு பையன். அது வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் முருகனே தான். ஏன்னா எப்படி முருகனுடைய தொடர்பு வந்ததுன்னா, இந்த மரகதவல்லியுடைய பாட்டி திருத்தணி முருகன் பேர்ல அலாதி பக்தி கொண்டவாளாம். எப்ப பார்த்தாலும் திருத்தணி முருகனையே கூப்பிட்டு இருப்பாளாம். ஸோ அதனால கூப்பிட்டு அந்த பாவனை மரகதவல்லிக்கும் வந்துருது. ஸோ மரகதவல்லிக்கும் கனவுல இப்படி ஒரு விஷயம் வந்து அப்படியே மரகதவல்லி அப்படி கனவுல இந்த விஷயத்தை பார்த்தவோ ரொம்ப சந்தோஷப்பட்டு உணர்ச்சி வசத்துல எழுந்துடுறா. எழுந்த பிறகு கனவு கலைஞ்சு போயிடுறது. கலைஞ்சு போனோடனே அடுத்த நாள் கார்த்தால போய் பாட்டி கிட்ட சொல்றா, பாட்டி நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், ஆனா நீ வெளியே யார்கிட்டையும் இதை சொல்லிடாத அப்படின்னு சொல்றா. அதை சொன்ன உடனே பாட்டி என்ன பண்றா, பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாள் சரியா பேசி கூட இல்லை இந்த குழந்தை, இப்ப ஓரளவுக்கு நன்னாவது பேசுறது அப்படின்னு. அப்புறம் தன்னுடைய அப்பா கிட்டேயும் போய் அண்ணா கிட்டேயும் போய் தனக்கு எவ்வளவு அழகா பேச வருது, கவிதையெல்லாம் எழுத வருதுன்ற எல்லா விவரத்தையும் சொல்லும் பொழுது அவ அப்பாக்கும் அண்ணாக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா இவ்வளவு நாள் பேசாம இருந்த குழந்தை எப்படியோ பேசுறாளே, பேசுறதும் இல்லாம நிறைய கவிதையெல்லாம் எழுதுறா, அவளே நிறைய பாடுறாளேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப நவராத்திரி முடிஞ்சு அவ மாமியார வீட்டுக்கு போயிடுறா மரகதவல்லி. அங்க போயும் தன்னுடைய கணவன் நரசிம்மனுக்கும் சரி, தன்னுடைய மாமனார் மாமியாருக்கும் சரி எல்லா பணிவிடைகளையும் பண்ணிட்டு வரா. ஆனா உடல் தான் அந்த குடும்பத்துக்கு பணிவிடை செய்தே தவிர மனசு அப்படியே அந்த முருகனுக்கு ஐக்கியம் ஆயிடுது. மனசு முழுக்க முருகன் தான் இருக்கான். உடம்பு மட்டும் மரகதவல்லிக்கு அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா வாழ்ந்துன்னு வருது. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள்ல மரகதவல்லிக்கு குழந்தையும் பிறக்கிறது. 1, 2, 3, 4, 5 குழந்தைகள் பிறந்தாச்சு. இந்த 5வது குழந்தை பிறந்து 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் ஆனவுடனே இந்த மரகதவல்லிக்கு அந்த கனவுல முன்னாடி 9 வயசு இருக்கும் பொழுது ஒரு கனவுல ஒரு பையனை பார்த்தாலே அந்த பையனோட ஞாபகம் வந்துருது. அப்ப அந்த பையனையே அந்த நினைச்சுட்டு அவ படுத்துட்டு இருக்கிறவளுக்கு அப்போ அந்த பையன் திரும்பி வந்தானாம். அதாவது முருகனே திரும்பி வந்தானாம். திரும்பி வந்தவளை கூப்பிட்டு பாடு அப்படின்னு கேட்டானாம். மரகதவல்லியும் தன்னை மறந்து என்னென்னமோ பாட ஆரம்பிக்கிறா. முருகன் பேர்ல பலவிதமான பாடல்கள் பாடுறா. அதெல்லாம் எல்லாருக்கும் கேட்க கேட்க அவ்வளோ கண்ணில் தண்ணி வந்துடும்.
அந்த அளவுக்கு உருக்கக்கூடிய பாடல்கள். அதெல்லாம் பாடின்னு இருக்கிற மரகதவல்லிக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி பிரசவிச்ச குழந்தை ஒன்று பாலுக்கு அழுதுன்னு இருக்குன்றது அவ காதுல விழலை. அந்த குழந்தை பாலுக்கு அழுதுண்டே இருக்கு. இதை பக்கத்துல இருந்த ஒரு செவிலிய பெண்மணி அவ பாத்துடுறா. இன்னும் இந்த குழந்தை இந்த பாலுக்கு அழுதுன்னு இருக்கு, பெத்த அம்மா இப்படி குழந்தைய அழ விட்டுட்டு என்னமோ பாடின்னு இருக்காளே உட்காந்துட்டு போய் அந்த மரகதவல்லியுடைய மாமியார்கிட்ட ஒரு புகாரா சொல்லிடுறான். இந்த மாதிரி உங்க மருமக பெண் இந்த குழந்தைக்கு பாலை கொடுக்காம இந்த மாதிரி பாடின்னு இருக்கா அப்படின்னும் பொழுது மாமியார் ரொம்ப கோபமா வந்து அவ கையில வச்சுட்டு இருந்த பென் அந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு இனிமேல் நீ வந்து முருகன் பேர்ல எதுவுமே பாடக்கூடாது அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணமா வாங்கின்றா. ஏன்னா நீ வந்து இந்த குழந்தைய கூட கவனிக்காம அப்படி என்ன முருகன் மேல பாடுறது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுன்னு வாங்கின்னு போயிடுறா. அன்னியிலிருந்து மரகதம்மா வாயை திறந்து எதுவும் பாடுறதில்லை. ஆனா முருகனை பாடணும் அப்படின்னா வாய் தான் பாடணும்னு அவசியம் இல்லையே, மனசே பாடலாமே. அப்போ மரகதவல் அம்மா மனசுல அன்னியிலிருந்து மனசுக்குள்ளேயே பாட ஆரம்பிக்கிறான். இப்படி கொஞ்ச நாள் பாடி 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 கொஞ்ச காலம் கழிச்சு மரகதவல்லியுடைய மாமியாரும் தவறி போயிடுறா. மாமியார் தவறி போன பிறகு எல்லாரும் சொல்றா, மாமியார் தான் தவறி போயிட்டாலே, இனிமேல் நீ வாயை திறந்து பாடினா என்னன்னு. ஆனாலும் அந்த சத்திய பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு மரகதம்மா வாயை திறந்து பாடுறதே இல்லை கிடையாது. ஆனா மனசுக்குள்ளேயே பாடின்னு இருப்பா. அப்போ ஒரு நாள் அவ மனசுக்குள்ளேயே பாடின்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் முருகன் வந்து சொன்னானாம், என்னை ஏன் வெளியே தேடுற, நான் உனக்குள்ளேயே இருக்கனே அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அதனால மனசுக்குள்ளேயே தன்னுடைய தெய்வத்தை உருவகப்படுத்திண்டு மனசுக்குள்ளேயே மரகதம்மா பாட ஆரம்பிக்கிறான். முருகனை குறிச்சு அவ்வளோ பாடல்கள் பாடுவாளாம். அத்தனை விதமான பாடல்கள் அவ்வளோ உருக்குமாம், மனசு அப்படியே உருகி கரைக்குமாம். அத்தனை பாடல்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பாடுவாளாம். இப்படி கொஞ்ச நாள் இருக்கும்பொழுது மரகதம்மாக்கும் வயசாருது. தன் பிறந்த குழந்தைகளுக்கும் கல்யாணமாகி எல்லாத்துக்கும் பேரன் பேத்தி எல்லாம் எடுக்கிற நிலைமை வந்தாச்சு. அப்ப மரகதம்மாக்கு தன்னுடைய பேத்தி எடுத்துட்டு நடக்கிற சமயம் ஒரு வாட்டி நடக்கும் பொழுது வழுக்கி விழுந்துடுறா. அப்படி மரகதம்மா வழுக்கி விழுந்த உடனே என்ன ஆறுதுன்னா மரகதம்மா மயக்க நிலைமைக்கு போயிடுறா. மரகதம்மா மயக்க நிலைமைக்கு போன பிறகு என்ன ஆறுது அப்படின்னா, மரகதம்மாவுடைய பசங்கள்ல 2-3 பேர் டாக்டருக்கு படிச்சவா. அதனால வந்து பார்த்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப இதய துடிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, மாரடைப்பு மாதிரி வந்திருக்கு, அதனால என்ன ஆகும்னு தெரியலன்ற மாதிரி சொல்லும் பொழுது மரகதம்மா இப்ப மயக்க நிலைமையில இருக்கா. இப்போ மரகதம்மாவை மயக்க நிலைமையிலே வச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். எங்க அப்படின்னா சிவானந்தர் அப்படின்னு ஒரு குரு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு சிஷ்யன் ராமகிருஷ்ணர் அப்படின்ற ஒரு மகா யோகி. அந்த யோகி என்ன பண்றாராம், எப்ப பார்த்தாலையும் தவசிலே இருப்பாராம், பயங்கரமா தவத்திலே இருப்பாராம். அப்ப அந்த யோகிக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப தவத்துலதான் ஆசை ஜாஸ்தி. ஆனா ஒரு சமய சந்தர்ப்பம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்துடுறது. ஸோ கல்யாணம் பண்ணின்றவர் என்ன பண்றார் அப்படின்னா மனைவியோட சேர்ந்து வாழல. தான் எப்ப பார்த்தாலும் அந்த தவத்திலேயே இருக்கணும், தவமே பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவர் எப்ப பார்த்தாலும் தவமே பண்ணிட்டு இருக்கார். ஆனா அந்த மனைவிக்கோ தன் கணவனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசை. ஆனா கணவர் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. சரி, கணவன் மனைவியாதான் வாழ முடியல, அவருக்கு ஒரு பணிப்பெண்ணாவது வாழலாம் சொல்லி பணிப்பெண்ணா உபச்சரணம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறா. அதையும் ராமகிருஷ்ணர் ஒத்துக்கல. அதனால என்ன ஆறுது, ஒரு சமயம் மனதளவுல ரொம்ப குமரி வெறுத்து போன மனைவி தான் ஒரு பெண்ணா இப்ப எப்படி கஷ்டப்படுறனோ இதே கஷ்டத்தை இவரும் படட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிடுறான். இப்ப அந்த சாபம் ராமகிருஷ்ணரை பிடிச்சின்றது. ராமகிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல தான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், தனக்கு சமாதி நிலைமை வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருவான சிவானந்தர் கிட்ட கேட்கும்பொழுது சிவானந்தர் சொல்றார், உன் மனைவியானவள் ரொம்ப கற்புக்கரசி, அவ இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துருக்கா, அந்த சாபத்தின் காரணமா நீ வந்து ஒரு பெண்ணோட உடம்புல நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்பொழுது அதுக்கு நீ ஒரு பெண்ணா பிறந்து வாழ்ந்துதான் ஆகணும்னு முதல்ல சொல்றாராம். அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒத்துக்கல. ஐயோ, எனக்கு இன்னொரு பிறவியெல்லாம் கொடுக்க கூடாது, என்னால அதை தாங்கிக்க முடியாதுன்னும் பொழுது சரி, இன்னொரு பிறவியா உனக்கு கொடுக்கல, ஆனா இன்னொரு பெண்ணோட உடம்புல நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அதை ஏத்துக்கிறேன், இன்னொரு பெண்ணோட உடம்புல நான் வாழறேன் அப்படின்னும் போது இப்போ நம்மளுடைய மரகதம்மா அங்க மயக்க நிலைமையில படுத்திருக்கா இல்லையா, அந்த மரகதம்மாக்கு முன்னாடி சிவானந்தர்
இந்த மரகதம்மாவோட உடம்புல இருந்த மரகதம் அப்படின்ற அந்த அவங்களுடைய உயிரானது இப்போ இந்த இடத்துல இல்லை. ஆனா நீ இப்ப இதுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே மரகதம்மா மரகதம்மாவுடைய உடம்புக்குள்ள இந்த சிவானந்தர் போறார். இந்த சிவானந்தருடைய மாணவரான ராமகிருஷ்ணர் மரகதம்மாவுடைய உடம்புக்குள்ள போறார். மரகதம்மாவுடைய உடம்புக்குள்ளேயே இப்போ ராமகிருஷ்ணரும் இருக்கார். எப்படி அரூபமா இருக்கார். இப்போ மரகதம்மாக்கு முழிப்பு வருது. ஆனா மரகதம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிறது மரகதம்மா கிடையாது, அங்க இருக்கிறவர் ராமகிருஷ்ணர். இப்படி ராமகிருஷ்ணரா உள்ள இருக்கிறவா வெளியே மரகதம்மாவா இருக்கா. இப்படி அவர் உயிர் தெழுந்து வெளியே எழுந்து வரார். ஆனா பாக்குறவா எல்லாருக்கும் அது மரகதம்மாவா மட்டும்தான் தெரியும், உள்ள இருக்கிற ராமகிருஷ்ணரா தெரியாது. இப்படி என்ன ஆறுது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ மரகதம்மா நன்னாவே ஆக்டிவா இருக்கா, எல்லா இடத்துக்கும் போறா, எல்லாம் பேசுறா, பழகிறா, எல்லாம் பண்றா. அப்போ ஒரு நாள் திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு நினைப்பு வருது. அப்படி திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு ஆசை வரும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, அந்த திருவண்ணாமலைக்கு தன்னுடைய நாத்தனார், தன்னுடைய குடும்ப உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்பி போறா. திருவண்ணாமலைக்கு கிளம்பி போகும்போது என்ன ஆறுது அப்படின்னா, அது ஒரு ராத்திரி சமயம். இவ உடனடியா போய் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு போறா. ஆனா உடனடியா இவாளால சுவாமியை பார்க்க முடியல. ஏன்னா உள்ள பூஜை பண்ற குருக்கள் எல்லாரும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கதவை சாத்திண்டு வெளியே வரா. அச்சோ, எல்லாரும் கதவை சாத்திண்டு வெளியே வந்துட்டாலே இனிமேல் நம்மளால சுவாமியை பார்க்க முடியாதேன்னு மரகதம்மா கூட வந்திருக்கிற உறவுக்காரா எல்லாரும் தவிச்சு நிற்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, இந்த குருக்கள்லாம் சொல்லிட்டு வெளியே போயிடுறார். அப்போ மரகதம்மா கூட இருக்கிற 2-3 இன்னும் உறவுக்காரெல்லாம் பார்க்குறா. அங்கே அம்பாள் சன்னதி கிட்ட ஒரு சின்ன பையன் உட்காந்து அவன் பாட்டுக்கு பாடின்னு இருக்கான். அப்போ இவ கண்ணில் அந்த பையன் படுறான். இவ என்ன பண்ணுறா, அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறா, என்னப்பா உள்ளே போக முடியுமா அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னா, இல்லை நாங்கள் ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கோம், சுவாமியை பார்க்கணுன்னு வந்தோம், ஆனால் இப்படி கதவை சாத்திட்டாலே அப்படின்னும் போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் உள்ளே போய் பூஜை பண்ணி பிரசாதத்தை எடுத்துன்னு வரேன், நீங்கள்லாம் இங்கே காத்துன்றுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ளே போனானாம். உள்ளே போய் பூஜை பண்ணி பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தானாம். அப்போ வெளியே இருக்கிற உறவுக்காரெல்லாம் சொல்கிறா, அப்பா நாங்கள் எதுவுமே பூப்பழம் தட்டெல்லாம் வாங்கிக்கலையே, நாங்கள் அப்படியே வந்துட்டோமே, நான் ராத்திரி நேரம் ஆகிடுத்தேன் அப்படின்பொழுது, கவலைப்படாதீங்க, நானே எல்லாத்தையும் இருந்தது நான் பண்ணிட்டேன், இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுக்குறா. அப்போ அந்த உறவுக்காரெல்லாம் கேட்குறா, கவலைப்படாதப்பா, நாங்கள் நாளைக்கு உனக்கு இதுக்கு உண்டான காசெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னும் பொழுது, எங்கள் யார் கையிலையும் காசு இல்லை அப்படின்னும் பொழுது, மரகதம்மா கையில் மட்டும் ஒரு காப்பரில் பண்ண ஒரு சின்ன காயின் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அதை அந்த குழந்தை என்ன பண்ணானாம், தன்னுடைய கையில் விரலில் மோதிரம் மாதிரி மாட்டிண்டு அவன் போயிட்டானாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவா கேட்குறா, அப்பா நாளைக்கு உங்ககிட்ட காசு கொடுக்கணுன்னா உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது, என் பேர் தண்டபாணி அப்படின்னு சொல்லிட்டு போனானாம். அப்படின்னு சொல்லிட்டு போனவன் கொஞ்சம் தூரம் போகிறான். இப்போ உறவுக்காரா எல்லாரும் சரி அதான் பிரசாதம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான். ஆனால் மரகதம்மா மட்டும் போல. மரகதம்மா மட்டும் அங்கேயே நிற்கிறா. அப்போ மரகதம்மா கண்ணுக்கு மட்டும் உள்ள போன குழந்தை முருகனா காட்சி கொடுக்குறானாம். முருகன் ஏன்னா திருவண்ணாமலையில் நம்ம பார்த்துருக்கோம், கம்பத்தளையனார் சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு இல்லையா, அந்த சன்னதி கிட்ட குழந்தையா அந்த குழந்தை முருகனா காட்சி கொடுக்குறானாம். மரகதம்மா கையை பிடிச்சி அவன் மேலே நடத்தி, ஏன்னா திருவண்ணாமலையில் பார்த்தேன் அப்படின்னா மலைக்கு முன்னாடி தான் கோயில் இருக்கும். இந்த குழந்தை என்ன பண்ணுறானாம், கோயிலை தாண்டி மரகதம்மாவை மலைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறானாம். அங்கே 6 படியில் ஏறுறாளாம். 6 படியில் ஏறி மேலே போய் பார்க்குறா, ஒன்றுமே இல்லை, அந்த இடம் நிசப்தமாக இருக்குது, எதுவுமே இல்லாமல் காலியாக இருக்குது. அப்புறம் அந்த பையன் மறைஞ்சு போயிடுறான். அப்போதான் மரகதம்மாவுக்கு புரியறது, அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, முருகன் தான். முருகனே மரகதம்மாக்கு எது உண்மை பொருள் அப்படின்னு காட்டிட்டு போயிருக்கான், சுவாமியோடைய தரிசனத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் எல்லாரும் இடத்துக்கு வந்துட்டு, அப்போ அங்கே குருக்கள் கிட்ட அடுத்த நாள் கார்த்தால போய், இந்த ஒரு தண்டபாணின்னு ஒரு குழந்தை இருந்தானே, அவங்ககிட்ட காசை கொடுத்துருங்கன்னு சொல்லும்பொழுது, என்ன விளையாடுறேன், இங்கே தண்டபாணின்னு எந்த குழந்தையுமே கிடையாது, நாங்கள் தானே பூஜை பண்ணோம், நாங்கள் தானே நடைய சாத்தணும், அப்போ எப்படி இங்கே ஒரு குழந்தை வந்திருக்க முடியும்னு அவளை திருப்பி அனுப்பிச்சிடுறா. இது ஒரு விஷயம்.
அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவ்வளோ தூரம் திருவண்ணாமலையில் வந்து தங்கியிருக்கோமே, திருவண்ணாமலை வந்து தங்கியிருந்தா ரமண மகரிஷியை பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு மரகதம்மாவும் மரகதம்மா கூட வந்திருக்கிற உறவுக்காரா எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, ரமண மகரிஷியை பார்க்கலான்னு போகிறாளாம். இப்படி ரமண மகரிஷியை பார்க்க போகும்பொழுது அவெல்லாம் நீண்ட வரிசையில் நிற்கிறா. அது ஒரு திங்கட்கிழமை, சோமவாரம், பிரதோஷம், ஸோ ரொம்ப முக்கியமான நாள். அப்போ அப்படியே வரிசையில் நிற்கும் பொழுது மரகதம்மாவுடைய நேரம் வரும்பொழுது, அவ்வளோ நேரம் வரைக்கும் கண்ணு திறக்காத இருந்த பகவான் ரமணர் மரகதம்மாவுடைய நேரம் வரும்பொழுது கண்ணை திறந்து, என்ன தண்டபாணி தரிசனம் கிடைச்சிடுத்து போல அப்படின்னு சொல்லி மரகதம்மாவை பார்த்து கேட்டாராம். மரகதம்மாவுக்கு அவ்வளோ பூரிப்பு, அவ்வளோ சந்தோஷம். பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பகவானுக்கு நமஸ்காரம் அங்கேயே பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறா. கிளம்பி வந்துட்டு இப்படி சுவாமி பேரில் நிறைய பாடல்கள் பாடுறது தான் மரகதம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருளாகவே இருக்கும். ஏன்னா மரகதம்மாவுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது மகா யோகி ராமகிருஷ்ணர் உடம்பு. ஆனால் மரகதம்மாவோடது, மரகதம்மாவுடைய உடம்புன்றது முருகன் சாக்ஷாத் குடிகொண்டு இருந்த இடம். அதனால இப்போ ரெண்டுமே ரொம்ப பரிசுத்தமானது. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சமயம் மரகதம்மா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் நான் ரொம்ப முக்கியமான சில இன்சிடென்ட்ஸை மட்டும்தான் இங்கே சொல்கிறேன். அப்போ மரகதம்மாவோட லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சமயம் மகாபெரிவாவை சந்திக்க வரும்பொழுது வாசல்லையே உட்காந்துருப்பாளாம். சுலபத்தில் போய் கிட்டெல்லாம் போய் பார்க்க மாட்டாளாம். அப்போது மகாபெரிவா தான் இவாளுக்கு ஆண்டவன் பிச்சை அப்படின்னு பேர் கொடுத்துருக்கா. ஸோ மகாபெரிவா தான். ஏன்னா ஆண்டவன் பிச்சைனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவனை தன்னுடைய உயிர் நாதனாகவும் ஆண்டவன் போட்ட பிக்ஷையில தான் மரகதம்மா வாழறதுனாலையும் ஆண்டவன் பிக்ஷை அப்படின்னு இவாளுக்கு பேரே. ஆண்டவன் பிச்சை அப்படின்றது தான் இவாளுடைய பேர். அந்த பேரை மகா சுவாமிகள், அதாவது காஞ்சி மகாபெரிவா கொடுத்துட்றா. அப்போ மகாபெரிவா ஒரு வார்த்தை சொன்னாராம், அதாவது ஒரு உடம்புக்குள்ள 2 உயிர் வாழறது அப்படின்றது நீ 5வது ஆள். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்திருக்கான்னா, ஒரு ராஜா ஒருத்தர் வாழ்ந்திருக்கார். அந்த ராஜாவை தாண்டி அருணகிரிநாதர் வாழ்ந்திருக்கார், ஆதிசங்கராச்சாரியார் வாழ்ந்திருக்கார், திருமூலர் வாழ்ந்திருக்கார். ஸோ இத்தனை பேரை தாண்டி, இந்த 4 பேரையும் தாண்டி தான் நீ 5வது ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி இந்த ஆண்டவன் பிச்சையுடைய மகத்துவம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய துறவிகளுக்கும், அதாவது அவ சமகாலத்தில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவன் பிச்சையுடைய பேரும் புகழும் ரொம்ப நல்லா தெரிய வருது. அப்போதான் ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, இவா பாடுற பாட்டெல்லாம் பக்கத்தில் இருக்கவாளுக்கு ரொம்ப தெரிஞ்சிடுமா. ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டுன்னு இவா பாடும்பொழுது பக்கத்தில் கேட்டுட்டே இருக்கிறவா தானும் கேட்டு வாங்கி பாடுவாளாம். அப்படி ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, டி.எம். சௌந்தரராஜன் சார் நல்ல பிரபலமான பாடகர். அவர் ஒரு சமயம் பழனிக்கு வந்து போயிருக்கார். பழனிக்கு போயிருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே அவர் ஒரு ரூமில் தங்கியிருக்கும்பொழுது அங்கே ஒரு பையன் வந்து ஒரு பாட்டு ரொம்ப அழகாக பாடிகிட்டே இருக்கான். அந்த பாட்டு வந்து முருகனை பற்றினது. ரொம்ப வார்த்தைகள் அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த வார்த்தைகளை கேட்ட டிஎம்எஸ் சாருக்கு வந்து இந்த வார்த்தைகள் யாரோடதுன்னு தெரியலையா, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன்னு கேட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறார், யார் எழுதின பாட்டுப்பா இது அப்படின்பொழுது, இல்லை இங்கே ஒரு பாட்டி அடிக்கடி வருவாங்க, அவங்க பாடுவாங்க, அவங்க பாடினதை கேட்டு தான் நாங்கள்லாம் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டானாம். ஆனால் யார் எந்த பாட்டி எதுவுமே விவரம் தெரியல. இவரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை அந்த பையன்கிட்ட கேட்டு எழுதின்னு வந்து அழகாக அதுக்கு ஒரு டியூன் போட்டு வடிவமைச்சு பாட்டாக பாடி அதை வெளியில் பிரபலப்படுத்திடுறார். எல்லாருக்கும் கேட்குறது. முருகன்னாலே எல்லாரும் அந்த பாட்டை தான் உருகி உருகி பாடுறா. அந்த பாட்டு தான் உள்ளம் முருகுதையா முருகா உள்ளம் முருகுதையான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. இப்பெல்லாம் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்து வழியறதே அதே பாட்டு. அந்த உள்ளம் முருகுதையா முருகா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டு தான். இதை வந்து அந்த பையன் வந்து கிட்டேருந்து வார்த்தைகளை வாங்கிட்டு இவர் பாட்டாக போட்டுறார். அப்போ என்ன ஆகுது, இந்த பாட்டை வந்து எழுதினவா யாருன்னு தெரியலையேன்னு டிஎம்எஸ் சார் அவர் தான் போகிற மேடை கச்சேரிகள் எல்லாத்துலேயும் சொல்கிறார், இந்த பாட்டை எழுதினவா யாராவது இருந்தால் என்னை வந்து பாருங்கன்னு பொழுது ஒரு சமயம் என்ன ஆகுது, டிஎம்எஸ் சார் வந்து காளிகாம்பாள் கோயில், சென்னையில் காளிகாம்பாள் கோயிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுற்றி வரும்பொழுது அங்கே ஒரு கல்வெட்டில் எழுதியிருக்கு இந்த பாடல் வரிகள் எழுதி கீழே ஆண்டவன் பிச்சை அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அப்போதான் டிஎம்எஸ் சாருக்கு தெரியறது,
இந்த பாட்டை எழுதினது ஆண்டவன் பிச்சை அப்படின்னு. ஆனால் அந்த ஆண்டவன் பிச்சை யாருன்னு தெரியலையே அப்படின்னும் பொழுது அப்போ தெரிஞ்சுக்கிறார், இந்த ஆண்டவன் பிச்சைன்றது ஒரு பெண், அவள் தான் இந்த பாட்டை பாடியிருக்கா அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஆண்டவன் பிச்சையவா பாடின பாடல்கள் எல்லாமே அவ்வளோ பிரபலம். இப்படி ஓர் உடல் 2 உயிரா வாழ்ந்த ஆண்டவன் பிச்சை நிறைய அவள் வாழ்ந்த வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்கா. இவ கலிகாலத்து ஔவையார் அப்படின்னே சொல்ற அளவுக்கு பயங்கரமான புகழ் சேர்ந்தவா இந்த ஆண்டவன் பிச்சை. கொஞ்ச காலம் இப்படி பல காலம் வாழ்ந்து நின்று கடைசியில தன்னுடைய 90வது வயதை நெருங்கும் பொழுது ஆண்டவன் பிச்சை அவளுக்கு தான், அதாவது அவன் உள்ள இருக்கிற யோகிக்கும் சரி ராமகிருஷ்ணருக்கும் சரி தான் வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு உணர்ந்து இந்த உடலை விட்டு இந்த உயிரை வெளிக்கொண்டு வந்துடணும்னு முடிவு பண்ணி இந்த உடலை விட்டு உயிரை வெளிக்கொண்டு வந்துடுறா. அதாவது பரமார்த்த நிலையை போய் அடைஞ்சிடுறா. ஆனால் அதுக்கு நடுவில் நான் சொன்ன விஷயங்கள் 1-2 தான். ஆனால் ஆண்டவன் பிச்சை, அதாவது அந்த மரகதவல்லி அம்மா அவங்க வாழ்க்கையில் நடந்த முருகனுக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. கேட்க கேட்க கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இனிமேலும் அந்த ஆண்டவன் பிச்சையை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முற்படுவோம். ஒவ்வொரு தடவை அந்த உள்ள முருகதையா பாடலை நம்ம கேட்டு, ஏன்னா கண்ணில் தண்ணி வரும்பொழுது நம்ம மறக்காமல் இந்த ஆண்டவன் பிச்சை அவளை நம்ம நினச்சிப்போம். ஏன்னா இவாளெல்லாம் நம்ம நினச்சிண்டாலே நமக்கு புண்ணியம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றி.